ஹலோ மக்கள்ஸ். நீங்க கண்டிப்பா இந்த நியூஸ கேட்டிருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, டெல்லி என்சிஆர் ஏரியால இருக்கிற எல்லா தெரு நாய்களையும் பிடிச்சு, அத ஷெல்டர்ல அடைச்சு வைக்கணும். இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே, இத எதிர்த்து செலிபிரிட்டீஸ், அனிமல் லவ்வர்ஸ், ஆக்டிவிட்டீஸ், பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாரி நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நாய்கள் எல்லாம் அந்த ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல இத்தன நாய்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இடமும் இல்ல, காசும் இல்ல. இதுதான் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. இதுக்கு நாய்களுக்கு கருத்தடைப்பு ஊசி போட்டு, அத அப்படியே விட்டுட்டோம்னா, நாய்களோட பாப்புலேஷனும் கம்மியாயிடும். கவர்மெண்ட்டோட அஜெண்டாவும் அச்சீவ் ஆகும். ஒரு தரப்பு இப்படி சொன்னாங்கன்னா, இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டவங்க இது வரவேற்கத்தக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நியூஸ். ஏன்னா, நாய்களால நெறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. ராபீஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேர்ல்டு வைட் இந்த ராபீஸ்னால செத்தவங்களோட பெர்சன்டேஜ்ல 36% இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 100 பேர் ராபீஸால செத்தாங்கன்னா, அதில 36 பேர் இந்தியாவிலேருந்து தான் சாவுறாங்க. இதெல்லாம் முன்னிறுத்தி இவங்க இத ஆதரிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பப்ளிக்கோட சேஃப்டி தான் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி